யோசுவா 2:13-18 நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்கள் உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமாய் அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இல்லாவிட்டால் நீ எங்கள் கைகளில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். இது என்னது? ராகாபின் வீட்டுல பதுங்கி இருந்த அந்த 2 வாலிபர்கள் ஸ்பாய் தேசத்தை விரிவாக்க வந்தவர்களை அவ பாதுகாத்ததுக்கு ஒரு அடையாளம் கொடுக்காங்க. என்ன அடையாளம்? சிவப்பு நூல் கயிறு. அதாவது இது ஒப்பந்த அடையாளம். இது பேர் ஒப்பந்த அடையாளம். அவ பாதுகாத்த, அதனால உனக்கு நாங்க என்ன செய்றோம், பாதுகாப்பு தர்றோம்ன்ற ஒப்பந்த அடையாளம். அந்த அடையாளத்தை அப்ப அடையாளங்கள் எதுக்குரியது? அதுதான் ஒப்பந்த அடையாளங்கள் எதற்குரியது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வேற எதுவும் இல்லை. பொதுவே நம்ம ஒப்பந்தம் பண்ணது நம்ம பொருத்தனை ஒப்பந்தம் இது எல்லாமே ஒண்ணுதான், ஓத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப இது சிவப்பு நூல் அடையாளம். அதாவது இது என்ன அடையாளம்? இது பாதுகாப்பின் அடையாளம். இனி பொதுவே அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில அடையாளம் தேவை. என்ன அடையாளம்? இன்னைக்கு ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வேர்டு ஐடென்டிட்டி. அடையாளம் சொல்றது ஐடென்டிட்டி. இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கழுத்துல நாக்கி இந்த இது கட்டுனது போல, என்னது லைசன்ஸ் கட்டி விடுறது போல டேக் போட்டு ஒரு ஐடி கட்டிடுவாங்க. அது அடையாளம். என்ன அடையாளம்? எதை சேர்ந்தாலும், எங்க உள்ள ஆளு, எதுக்காக, வேலைக்காரனா, ஸ்டூடெண்டா, பியூனா, வாட்ச்மேனா, இல்ல டிபார்ட்மெண்ட் ஹெட்டா, இல்ல ஹெச்ஓடியா அப்படின்னு ஒரு அடையாளம். ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம். இன்னைக்கு பாதுகாப்புக்கு ஒரு அடையாளம். இப்ப இது இந்த இடத்துல ராகாப்பனுடைய வாழ்க்கையில அவர் அடையாளத்தை கேட்கிறா, அவர் ஒரு பாதுகாப்பு கேட்கிறா. அப்ப அந்த பாதுகாப்புக்கு இவர்கள் கொடுக்கிற ஒரு அடையாளம் சிவப்பு நூல் கயிறு. அப்ப இந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்றது எதுக்காக இந்த அடையாளங்கள் ஏற்படுத்தப்படுகிறது? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில அடையாளம் தேவையா? ஐடென்டிட்டி தேவையா? ஐடென்டிட்டி எப்படிப்பட்டதா இருக்கணும்? அப்போ இது இவ்வளவு பெரிய நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராகாபின்னு சொன்னாலே அது என்னது? அவ பேர் பட்ட பேரே இருக்கு, வேசி. பொதுவே வேதத்துல வாசி 117வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை வாசி. அவர் நம்மேல் வைத்து கிருபை பெரிது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இந்த ஐடென்டிட்டின்னு சொல்றது எதை வெளிப்படுத்துகிறது? இன்னும் சரியா புரிந்து கொள்ளணும். எங்க போனோம்? ஐடென்டிட்டி மத்திய விசேஷம் 5:33-2 வரைக்கும் வேகமா வாசிங்க. கொஞ்சம் ஸ்பீடா போகணுங்க. டைம் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வரும். ஓகே, 33. அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுது. அடுத்த வருஷம் வேற ஒரு ஆளு வருஷம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேம் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். அடுத்த வருஷம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாகவும் கருப்பாகவும் உன்னால் கூடாதே. உள்ளதே உள்ளதென்றும் இல்லாததே இல்லாதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு
என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. போதும் போதும். அப்போ போதும். இதுல ஐடியா அப்படின்னு சொல்றது, ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றது எதனால எதை காட்டுகிறது? அதாவது ஒரு அடையாளம் கேட்கப்பட்டிருக்கிறது. இவளுக்கு அடையாளம் என்னது? பாதுகாப்புக்கு வேண்டியுள்ள அடையாளம். யாருடைய பாதுகாப்பு? அதாவது இஸ்ரவேல் எரிகோவில கால் வச்சா என்ன சம்பவிக்கும்ன்றத எரிகோ ஜனங்கள் கேட்ட அந்த நிமிஷத்துல இருந்து, இந்த செய்தி வந்த நிமிஷத்துல இருந்து அவர்களுடைய இருதயம் கரைந்து போனதுன்னு இருக்கு, பயந்து இருக்கிறார்கள் இருக்கு, கலங்கி இருக்கிறார்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒரு ஏதனை செங்கடலை பிளந்ததா இருக்கட்டும், பார்வோனை தகர்த்த விதமா இருக்கட்டும், இங்க அமோனியர்களை தகர்த்த மோவாபியர்களை தகர்த்ததா இருக்கட்டும். அப்போ இதெல்லாமே அவர்களுடைய இருதயத்தை பயத்தினால நிறைந்திருக்கிற ஒரு நிலைமை. இந்த நிலைமையில தான் இது இப்போ வேவு பார்க்க வந்த 2 வாலிபர்களையும் இந்த ராகாப்னு சொல்ற வேசி தப்ப வைக்கிற ஒரு சம்பவம் நம்ம பார்க்கிறோம். இதுல அவள்கிட்ட ஒரு 2 சாய்ஸ், அதாவது பாவத்துல இருக்கிற மனுஷனுக்கு முன்னாடி 2 சாய்ஸ் கொடுக்காரு. ஒண்ணு, ராஜா சொல்லி விட்டு இருக்கிறான், உன் வீட்டுல அங்க ஆள் வந்ததா அறிந்தோம், அவங்கள என்னது உடனே எங்க விடு அப்படின்னு சொன்னா, இவ யாருக்கு உண்மையா இருக்கணும்? அவ தேசத்துக்கு உண்மையா இருக்கணுமா, சர்வ வல்லவருக்கு உண்மையா இருக்கணுமான்றுள்ள ஒரு சிந்தனை, ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறா. அப்ப இவளுடைய தீர்மானம் என்னது? ராஜாவுக்கு இல்ல, தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி ராஜாவுடைய கட்டளைக்கு இவ என்ன செய்யறா? கள்ளத்தனமா இங்க இல்ல அப்படின்னு சொல்றா. ஓகே, இப்ப இது பாதுகாப்பு. இதெல்லாம் கொஞ்சம் அறிவு இருந்தாதான் அந்த சாயங்கலம் சொன்னாலும், அப்போ பாதுகாப்புக்கு வேண்டி இவ பொய்ய சொல்லி அங்க அவங்கள அனுப்பி விடுறா. அந்த நேரத்துல இவங்களுக்கிட்ட இவ ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறதா. பொதுவே அடையாளங்களால், அந்த அடையாளம் வேணும் எல்லாத்துக்குமே. பாதுகாப்பு அடையாளம் எதுக்கு தேவை அப்படின்னா, முதலாவது பாதுகாப்புக்கு தேவை. இப்ப ஒரு காலத்துல ஒரு டேக போட்டுட்டு போறாங்க, இது இந்த ஸ்கூல்ல உள்ள பிள்ளை, இது இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆளு, அது ஒரு பாதுகாப்பு. அந்த இதுகளை வைத்து அப்ப ஐடென்டிட்டி, இந்த பிரதானம், ஒரு ஐடென்டிட்டிக்கு பிரதானம் என்னது? பாதுகாப்புக்குரியது. 2வது, இந்த ஐடென்டிட்டி இல்லைங்க அடையாளத்துக்கு பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசித்ததான கிருபையை பெற்றுக்கொள்ள செய்கிற ஒன்று, கிருபையை பெற்றுக்கொள்ள செய்கிற ஒன்று. 3, எல்லாத்துக்கும் மேல அது விசுவாசத்தையும் உண்மையும் நிலைநிறுத்துவதற்குரியது. அடையாளம் மனுஷனுக்கு எதை போதிக்கிறது? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ராகாப்புக்கு ஒரு அடையாளம் தேவைன்னு கேட்கிறா. அங்க சோப்பு நூல் அடையாளம் கொடுத்துருக்கு. அந்த சோப்பு நூல் அடையாளத்தினுடைய ரகசியம் என்ன? லேவிய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4, 6, 51 வசனங்களை வாசிக்கும் போது அங்க என்ன? பலி கொடுக்க, எதுக்காக? சுத்திகரிப்பின் பலியின் கீழே ஒரு அடையாளம். அதாவது இப்போ ஒருத்தன் குஷ்டரோகத்துல பிடிக்கப்பட்டிருந்தால், அனந்த காலத்துல குஷ்டரோகம் யாருக்கு வரும்? விபச்சாரர்களுக்கும் விபச்சாரக்காரிகள். இன்னைக்கு எய்ட்ஸ் வர்றது போல இன்னைக்கு பல வியாதிகள் வருது. அன்னைக்கு குஷ்டரோகம் யாரோ விபச்சாரத்துல ஈடுபட்டு அவங்களுக்கு நிச்சயமா குஷ்டம் வரும். அப்படி ஒரு குஷ்டரோகத்துல இருக்கிற ஒரு நபர் சுத்திகரிப்புக்கு 2 என்ன செய்யணும்? குஞ்சி, அதாவது என்ன பறவை ஒன்று வாசி. லேவியர் 14, 4, 6, 51 ஆளுக்கு ஒரு வசனங்களை வாசிங்க. எல்லாரும் குரங்காம இருக்கிறோம், ஒரே ஆளுவா இருக்கு. சுத்திகரிக்கப்பட வேண்டியதவனுக்காக உயிரோடு இருக்கும் 2 குருவிகளையும், சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் யோசேப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்தாலே தோய்த்து ரத்தத்தாலே தெளித்து. ஓகே, 51 யூசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தால் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து.
போதும். இப்ப இன்னும் நான் சாந்தியை காணையில பொங்குவதைய காணையில எதுக்கு நான் இதை வாசிக்க சொல்றேன்னா, வாசித்தவியலை வாசிக்காம உங்க முழிச்சு இருக்க வேண்டிதான் வாசிக்க சொல்றது. பைபிளை ஒண்ணு புரட்டுனா தான் காலையில என்னது தெளிவு வரும். நான் புரட்டி இருக்கிறது மட்டும் போதாது இல்லை, எல்லாருமே புரட்டுங்க, பைபிளை கொஞ்சம் புரட்டுங்க. சத்தமே இல்லாம அமைதியா இருக்கக்கூடாது. இனிமே நாளையில இருந்து அப்படிதான். அதாவது நாளைக்கு இந்த வசனம் வராது, என்னைக்கெல்லாம் பைபிள் ஸ்டடி வருதோ அப்பதான் வசனம் வரும். அப்ப அதனால இதனுடைய காரியங்களை முதலாவது சிந்திச்சுக்கிடுங்க. எதுக்கு நான் ஒரு ஆளை நடத்தி அடுத்த ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கணும்? நீங்களா ஒரு ஆள் வாசித்து ஏன்னு சொன்னா நம்முடைய அந்த உணர்வு, அந்த கான்சியஸ், நம்ம ஏற்கனவே கட்டப்பட்டு தான் எழும்பி உட்கார்ந்துருப்போம். அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல மனசுல ஏறணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாசிக்கவும் செய்யணும். நாங்க மற்றவங்க வாசிக்கிட்டு நான் சும்மா இருக்கேன் இல்லை, நம்ம என்ன நோக்கத்தோடு எழும்பி இருக்கிறோமோ அந்த டோட்டல் அதை ஜெபிக்கும் போது என்னெல்லாம் வேணும்? முழு ஆத்மா வேணும், முழு பலன் வேணும், முழு பலத்தோடும் ஆவியோடும் ஆத்மாவோடும். இப்போ மூணுன்னா உயிராகணும்னு சொன்னா நம்ம கண்ணும் பார்வையும் வாசிப்பு கேள்வி இதெல்லாமே என்னது தெளிவா இருந்தாதான். அதனால அந்த காரியங்கள் எல்லாம் எப்பவும் பாக்குறேன். பொதுவே ஒரே ஆள் வாசிக்கிறது எனக்கு அது ஏற்கனவே எந்த இதுலயுமே பிடிக்காது. ஒரே ஆள் அப்படின்னு சொன்னா மற்றவங்க என்ன சும்மாவா இருக்காங்க? மற்றவங்களுக்கு என்ன சர்ச்சை ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். எல்லாரும் அந்த அலாட்டா இருக்காங்களான்னு உள்ளதை அறியணும்னு சொன்னா நான் எப்படி அறியறது? நான் சர்ச்சில் உங்க முகத்தை பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் அலாட்டா இருக்காங்க, அப்ப நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னு உள்ள ஒரு உணர்வும் நமக்கு உருவாகும். இது என்னடான்னு சொன்னா ஒரே ஆள் வாசிக்கணும், ஒரே ஆள் பாடணும், ஒரே ஆள் செய்யணும், ஒரே ஆள் மற்ற எல்லாம் சும்மா அப்படி இது வருஷங்களா அப்படியே தான் போயிட்டு இருக்கிறோம். உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஸ்டடி உண்டாகலை. இன்னும் உண்டாகாம நீங்க என்னதான் படிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப எவ்வளவு அலாட்டா இருக்க முடியுமோ அவ்வளோ நம்முடைய அவேர்னஸ், அதுதான் வாஞ்சை, தாகம், அதுதான் நம்மளை ஆண்டோருக்குள்ள நடத்துகிறது. இல்லாம அமைதியா ஒரு கூட்டத்துல பங்கெடுத்ததுனால எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஓகே ரைட். இப்ப நான் அடையாளத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அங்க ராகாபுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, ஒரு சோப்பு காரை கொடுக்கப்பட்டது. அந்த சோப்பு கார் எதை சிம்பலைஸ், அதாவது அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பரிசுத்தப்படுத்துதலை காட்டுகிறது. ஏன் சொன்னா ஒரு வேசி, அப்ப அங்க ஏன் சோப்பு நூலை கொடுத்துட்டு போறாங்க அந்த வாலிபர்கள் அப்படின்னு கேட்டீங்க, ஒற்றர்கள், அந்த வேவுகாரர்கள் அந்த சோப்பு நூலை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னது? சோப்பு நூல் அடையாளம் எதுக்காக உள்ளது? சுத்திகரிப்பின் அடையாளம். இப்ப எப்பவுமே ஒரு அடையாளம் நம்மகிட்ட இருக்கும்போது, அதாவது அது 3-4 காரியங்களை, முதலாவது அது என்னச்சது? அடையாளம் நமக்கு பாதுகாப்பு தான் கொண்டு வரும். ஒரு அடையாளம் நம்மகிட்ட இருந்தா அதுக்கு நோக்கமே டு ப்ரொடெக்ட், பாதுகாக்கிறது தான். 2வது அதனுடைய அடையாளத்தினுடைய நோக்கம் அந்த அடையாளத்துக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். 3வது அந்த அடையாளத்துக்கு விசுவாசமும் உண்மையும் விசுவாசமும் இல்லைன்னா விசுவாசமும் உண்மை உள்ளவர்களாக. முதல்ல பாதுகாப்பு, 2வது விசுவாசமும் உண்மை. அந்த ஐடென்டிட்டியை போட்டு அதுக்குள்ள விசுவாசம் நம்மகிட்ட இருக்கணும். 3வது அந்த ஐடென்டிட்டி இல்லை அடையாளத்துக்கு அடுத்த அடையாளம் தான் அது சுத்திகரிப்பை ஏற்படுத்தணும். அடையாளம் போட்ட உடனே கதை தீராது. ஒரு அடையாளம் நமக்குள்ள இருக்கு. என்ன அடையாளம்? கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய அடையாளம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒரு அடையாளம். ஏன்னா முத்திரையிடுவேன்னு சொல்லிட்டு எசேக்கியேல்ல படிச்சிருக்கிறோம். அவர் கடைசி நாட்கள்ல எருசலேமின் அருவருப்புக்காக யாரெல்லாம் நின்று ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் முத்திரை உண்டு. அப்போ அந்த முத்திரையின் அடையாளம் எதுக்குரியது அப்படின்னு பார்க்கணும். அந்த முத்திரத்தின் அடையாளம் இங்க வேசியாகி இந்த ராகாபுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருந்தால் அந்த அடையாளத்தினுடைய நோக்கமே முதலாவது அவளுடைய பாதுகாப்புக்கு, 2வது அவளுடைய விசுவாசத்துக்கும் அவளுடைய உண்மைக்கும். அது அவ இப்ப தேவனுக்கு முன்னாடி தேவனை குறித்து கேள்விப்பட்டதுல இருந்து அவருடைய வல்லமையின் மேல அவளுக்கு விசுவாசம் உண்டாயிற்று. அவளுடைய விசுவாசத்துக்கும் அவளுடைய உண்மைக்கும் அது வருது. 3வது அவளுடைய பரிசுத்தத்துக்கு, அவளுடைய வேறுபாட்டுக்கு, அவளுடைய செய்து வந்த பாவத்திலிருந்து சுத்திகரிப்புக்கு அது கொடுக்கப்பட்டது. 4வது அது எதுக்கு கொடுக்கப்பட்டது? தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. அடையாளங்கள் நம்மகிட்ட இருக்கும் வரைக்கும் கிருபைகள் எப்பவுமே சுதந்திரிப்பதற்கு எளிதான ஒரு காரியமா இருக்கிறது. நம்ம எதுக்கு வேண்டி அடையாளங்கள் உள்ளவர்களா இருக்கணும்? இல்ல ராகாப் எதுக்கு அடையாளத்தை கேட்டா? பாதுகாப்புக்குன்னு மட்டும் அங்க இருந்தாலும் இவ்வளவு ரகசியங்கள் ஒரு அடையாளத்தின் மேல இருக்கிறது. சுத்திகரிப்பு இருக்கிறது, அதாவது சுத்திகரிப்புக்கு அடையாளம் முக்கியமானது. கிருபையை பெற்றுக்கொள்ள அடையாளம் முக்கியமானது. அடையாளம் இல்லாம கிருபைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நமக்கு ஒரு ஆஸ் எ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் முறையில் உனக்கு ஒரு அடையாளம், ஐடென்டிட்டி. கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி இஸ் வாட்? அதாவது நம்ம
ஐடென்டிட்டி என்னது? நம்முடைய ஐடென்டிட்டி சிலுவையை தூக்கி மாலையில ஒழிச்சு போட்டுதான் நம்ம ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி அல்ல. இப்போ ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றது நம்முடைய ஐடென்டிட்டி என்னது? யாராவது சொல்லுவோம், நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய ஐடென்டிட்டி என்னது? கிறிஸ்தவருடைய ஐடென்டிட்டி ஐடி இல்லையா, அடையாளம். நம்முடைய அடையாளம் என்னது? யாருக்கும் அடையாளமே இல்லையே. அடையாளம் இருந்தா சொல்லியிருக்கீங்களா? பிரசங்கம் பண்ணிட்டு நடக்கிறது ஒன்றும் இல்லை, பைபிளை தூக்கிட்டு நடக்கிறது ஒன்றும் இல்லை. அடையாளம் என்னது? நம்முடைய அடையாளம். ஜெசிக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஏதோ அடையாளம் வாங்கி வச்சிருக்கிறியா ஆண்டோட்ட? என்னாச்சு? என்ன அடையாளம் வாங்கி வச்சிருக்க? கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி. பாருங்க, ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல. அடையாளம் இல்லாதவங்களா நீங்க? உங்களுக்கு அடையாளமே ஞானஸ்நானம் தானே. நம்முடைய அடையாளம் எது? ஞானஸ்நானமும் திருவிருந்தம். இஸ் ஐடென்டிட்டி. ஸ்நானப்பட்டாச்சுன்னா விசுவாசத்தினுடைய அடையாளத்துக்கு நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கிறோம்? ஸ்நானப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாவத்துக்கு தூரமானவர்கள், நீதிக்கும் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் ஒப்பு கொடுத்தவர்கள், விக்கிரகத்துக்கு தூரமானவர்கள். நம்முடைய ஐடென்டிட்டி பேப்டிசம். கிறிஸ்தவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னா ஞானஸ்நானம். அது இப்ப வெளியே தெரியாது பத்தியல்ல. ஐடென்டிட்டின்னு சொல்றது வெளியே தெரியணும். அப்ப அதுக்கும் ஒரு சிலுவைய செயின்ல கட்டி தூக்குன்னா அது அடையாளமா அப்படின்ற அதை ஒழிச்சுதான் போடவும் செய்வோம். நம்முடைய அடையாளம் என்னது? அப்போ கையில வேதமும் வாழ்க்கையில பணிவும் இல்லையா, அன்பும். வாழ்க்கையில அடையாளம் சொல்றது அன்பு, வாழ்க்கையின் அடையாளம். நம்ம எந்த அளவு அன்பா இருக்கிறோமோ அந்த அளவு நமக்கு அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளத்தை வெளிப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஐடி அப்படின்னு சொன்னாலே, நம்ம கையில வேதம் இருக்கா? போற இடம் எல்லாம் பைபிள் கொண்டு போறோமா? நிச்சயமா செய்ய மாட்டோம். அவனுக்கு அடையாளம் இருக்கு. நெத்தியில அவனுக்கு பட்டை இருக்கும், அவனுக்கு தொப்பி இருக்கும், இவனுக்கு கழுத்துல கொட்டையும் கிடக்கும். ஆனா கிறிஸ்தவனுக்கு எனக்கு கிடக்குது ஒரு செயினு கிடக்கும், அந்த செயினுக்குள்ள ஒரு சின்ன கிராஸ் ஒழிச்சுதான் இருக்கும். சிலுவையின் அடையாளம் தான் நம்முடைய அடையாளம் சரியானது. அப்ப சரியான அடையாளம் அப்படின்னு சொன்னா என்னதுதான்? பொறுமை. கிறிஸ்தவனுடைய அடையாளமே ஞானஸ்நானம் அதெல்லாம் இருந்தாலும் இன் சொசைட்டில நம்முடைய அடையாளம் பொறுமை, சாந்த குணம். ஒரு சமூகத்துல வரும்போது கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா, பைபிள் இருக்கு, ஞானஸ்நானம் இருக்கு, திருவிருந்து இருக்கு, அதெல்லாம் சபைக்குள்ள. ஒரு சமூகத்துல நம்முடைய அடையாளம் என்னது? பொறுமை. கிறிஸ்தவன் எப்பவுமே பொறுமையா தான் இருக்கணும், சாந்த குணத்தோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும். பொறுமை தான் இந்த மேக்சிமம் பேஷண்ட். பொறுமையோடு உட்கார்ந்து இருக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். வேற எதுவும் இல்லை. பேசாம இருக்கிறது இல்லை. அதாவது பி பேஷண்ட் அப்படின்னு சொன்னா சூழ்நிலைகளை அமைதியா சகிக்கும் ஒரு தன்மை இருக்குல்ல, அது கிறிஸ்தவ தன்மை. அதுதான் நம்முடைய அடையாளம். நம்ம எல்லாம் நினைக்கிற போல பைபிளை தூக்கலாம், ஞானஸ்நானம் இதெல்லாம் அடையாளம் தான். அது சர்ச்சுக்குள்ள உள்ள அடையாளம், ஆலயத்துக்குள்ள அடையாளம். வெளியில வரும்போது என்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய பொறுமை, என்னுடைய அமைதி, என்னுடைய தாழ்மை, என்னுடைய சாந்த குணம், இவைகள் தான் என்னுடைய அடையாளம். இந்த அடையாளங்களை குறித்து யாராவது சிந்திக்கிறோமா? எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. நான் கிறிஸ்துவை சுமப்பதன் அடையாளம் என்ன? வேதனைகளை சகிக்கிறேன், அதுதான் அடையாளம். உபத்திரவங்களை தாங்குறேன், அதுதான் அடையாளம். நான் முறுமுறுக்க மாட்டேங்கிறேன், அதுதான் அடையாளம். நான் குற்றப்படுத்த மாட்டேங்கிறேன், அதுதான் அடையாளம். இன்னைக்கு நமக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்டுட்டு நடக்கிறாங்க. ஒன்னும் பைபிளை பிடிச்சிட்டு வரான், அடுத்த இடத்துல போய் கெட்ட வார்த்தை பேசி நிற்பான். நம்முடைய அடையாளமே என்னதுதான்? பொறுமை அப்படின்றதுல நான் நடத்திடுறேன். வேற ஒரு அடையாளத்தை கிறிஸ்தவம் காட்டவும் முடியாது.
நீடிய சாந்தம், தயவு, இதெல்லாமே அதை பேஸ் பண்ணி வர்றது தான். பொறுமையா இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட பொறுமை இருக்கு அப்படின்னு சொன்னாலே நான் கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை தரித்திருக்கிறேன் அர்த்தம். பொதுவே இப்போ கூட அந்த கூடத்து வந்துக்கிட்டு என் கூட்டுக்காரன் ஓடின ஓட்டத்தை பார்த்த உடனே சொன்னாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அவசர கேஸு. அப்ப அடையாளம் இல்லை அங்க. பொறுமை, ஒரு வாகனத்தை பிடிக்க போறதுக்கும் வாகனம் இருந்து யாத்திரை செய்யறதுக்கும் அங்க பொறுமை இல்லை. தான் ஒரு காரியத்தை முடிச்ச உடனே ஆவேசப்பட்டு ஓட்டுற இடத்துல அங்கேயே குற்றம் கண்டுபிடிச்சிங்க. அப்ப என்ன இருக்கு? அடையாளம் இல்லை. கிறிஸ்தவ பண்பு எக்ஸாக்ட் ஒரு யதார்த்தமான கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட பொறுமை தான். வேற அதுக்கு மேலான எல்லா இடத்துலயும் பொறுமையா நிற்பாங்க. ஏன் சொன்னா எந்த காரியத்தையும் நம்முடைய அவசர குணத்தினாலையும் நம்முடைய ஸ்பீட்னாலையும் நம்ம சாதிக்க முடியாது. பொறுமைய நமக்கு ஒரு அடையாளமா ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இப்ப ராகாப்புக்கு சோப்பு நூல் அடையாளம் கொடுக்கப்பட்ட எனக்கு என்ன அடையாளம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஞானஸ்நானம் எல்லாம் அடையாளம் பண்ணு கேட்டா அது சபையினுடைய அங்கத்துவ அடையாளம். அது சமூகத்தினுடைய சாட்சியின் அடையாளம். அடையாளங்கள் பிரதானம் என்ன தெரியுமா? சாட்சி தான். அடையாளத்துக்கு சாட்சி வைக்கணும். அப்ப இவளுக்கு எதுக்கு அடையாளம் கொடுத்தாங்க? இந்த வீட்டுல அந்த நூல் கிடக்கும், அது எதுக்குள்ள அடையாளம்? இன்னாரை பாதுகாத்த குடும்பம், சாட்சி. அப்ப அடையாளம் சொல்றதும் சாட்சின்னு சொல்றதும் ஏறக்குறைய ஒன்னா போகிற ஒரு காரியம். அப்ப நம்ம சாட்சி தான் நம்முடைய அடையாளம். நமக்கு அன்னைக்கு அவளுக்கு அந்த சாட்சியின் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியா இருக்கும்? பாதுகாப்பை கொண்டு வருது. சாட்சியின் அடையாளம் நமக்கு எதை கொண்டு வருது? விசுவாசத்தையும் உண்மையும் கொண்டு வருது. சாட்சியின் அடையாளம் நமக்கு என்ன கொண்டு வருது? சுத்திகரிப்பை கொண்டு வருது. சாட்சியின் அடையாளம் நமக்கு எதை கொண்டு வருது? தேவ கிருபையை கொண்டு வருது. ஓகே, எவ்வளவு காரியங்களை தான் சிந்திக்கவும் தியானிக்கவும் உள்ளதான மறைபொருளா இந்த இடத்துல இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில அடையாளம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை ராகாப்பினுடைய அடையாளத்தை மட்டும் யோசிச்சுட்டு இருக்க விடாது. ராகாப்புக்கு சோப்பு நூல் அடையாளம், அது பலி சுத்திகரிப்பினுடைய அடையாளம், அது உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் உண்மைக்குள்ள அடையாளம். அது வேறுபாடு. அவ இதுவரைக்கும் பாவத்துல இருந்தவ அப்ப விடுதலை ஆகி வெளியே வருவதற்கு வேறுபாட்டின் அடையாளம். இனி அது தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளம் அப்படின்றத இந்த அடையாளம் அப்படின்னு சொல்ற பதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன அடையாளம்? இப்ப நம்ம சர்ச்சில் உள்ள அடையாளங்களை எல்லாம் வெளியில கட்ட முடியுமா? முடியாது. அப்ப நம்முடைய ஜீவிதத்தின் அடையாளம் என்னது? பொறுமை. ஒரு கிறிஸ்தவனுக்கு த மேக்சிமம் ஐடென்டிட்டி இல்லையா, ஐடி அப்படின்னு சொல்றது ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னா பொறுமைய, அந்த தாழ்மைய, அந்த சாந்தத்தை, அந்த கீழ்ப்படிதலை, அந்த ஒழுக்கத்தை அந்த உலகத்துல வெளிப்படுத்துகிறது தான், அந்த ரேடியேட் பண்றது, அதை பிரதிபலிக்கிறது தான் மனுஷனுடைய கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். அப்போ அந்த அடையாளம் நம்மகிட்ட இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? நம்மகிட்ட உண்மை இருக்கும். பொறுமை இருக்கவனுக்கு கிட்ட உண்மை இருக்கும். பரவேசப்படுகிறவன் இல்லை, வெப்ராளப்படுகிறவனுக்கு இல்லைங்க அவசரப்படுகிறவன்கிட்ட உண்மை இருக்காது. பாதுகாப்பும் கிடைக்காது. பாதுகாப்பும் பொறுமையா இருந்தாதான் நம்ம பாதுகாப்பு இருக்கும். பொறுமையா இருந்தாதான் விசுவாசம் நிலைத்து இருக்கும். பொறுமையா இருந்தாதான் நம்முடைய பரிசுத்தம் இல்லை வேறுபாடு நமக்குள்ள என்னதுன்னு நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வேறுபாடு கிரியை செய்யும் போதுதான் கிருபை நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த கருத்துக்களை இந்த 2ஆம் அதிகாரத்துல சிந்தித்த இந்த நேரத்துல இந்த காலையில ஆண்டவரை நான் அடையாளம் தரித்த ஒரு கிறிஸ்தவனா, என்ன அடையாளம்? பொறுமையின் அடையாளத்தை எனக்கு தாரம். இந்த பூமியில நான் என்ன அடையாளத்தோட வாழ்கிறேன்? ஒருவேளை வேதத்தை பிடித்துட்டு நடக்கிற அடையாளம் இருந்தாலும் புஸ்தகத்தை மாற்றி வச்சு அடையாளம் மாறிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு அடையாளம் சொல்றது வாழ்க்கைக்கு இன்னத்த கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா இருக்கிறது பொறுமை தான். அந்த பொறுமையும் உண்மையும் எனக்குள்ள நிலைத்திருக்க, அந்த பாதுகாப்பும் விசுவாசத்தின் வேறுபாடும் எனக்குள்ள உருவாக உன்னுடைய கிருபையை நான் அனுபவிக்க தேவையா இருக்கிற அந்த பொறுமையின் அடையாளத்தை எனக்குள்ள உருவாக்கும்னு சொல்லி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை ராகாப்பனுடைய வாழ்க்கையில
பாதுகாப்புக்காக ஒரு அடையாளத்தை கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக ஜீவித அடையாளமான சாட்சின்னு ஒண்ணு வைத்திருக்கிறேன். அந்த சாட்சியின் அடையாளம் அந்த ஒரு பொறுமையில தான் உருவாகும் என்று இந்த காலையில படிப்பிக்கவும் சிந்திக்கவும் தியானிக்கவும் கிருபை செய்து அந்த பொறுமையான ஒரு பொறுமையின் சாட்சி எனக்குள்ள ஆண்டவரே, நாங்கள் வாயால சொல்லுகிறதில்ல, வாழ்க்கையின் பொறுமையானது சாட்சியை உருவாக்கினா அதுவே கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்று தெளிவுபடுத்தி தந்தீரே. அதற்காக உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய அடையாளம் இல்லை, எங்களுடைய சாட்சி அப்படின்னு சொல்றது பொறுமை என்று ஆண்டவரே இந்த நேரத்துல கற்றுக்கொண்ட எனக்கும் எங்களுக்கும் உங்களுடைய கிருபை பூரணப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை நம்புகிறேன்னா ஆண்டவரே, அந்த கிருபைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவையான பொறுமையை எனக்குள்ளே தாரும், பரிசுத்தத்தை எனக்குள்ளே தாரும், நீதியை எனக்குள்ளே தாரும், ஆண்டவரே அன்பை எனக்குள்ளே தாரும், தாழ்மை எனக்குள்ள தாரும். ஆண்டவரே, என்னை வழி நடத்த நம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன். ஒரு ராகாப்பை போல தன் முழு குடும்பத்தின் பாதுகாப்புக்காக அவள் அடையாளத்தை கேட்டு தன் வாழ்க்கையை திருத்தி கொண்டாள். செய்தி வந்த நிமிஷத்துல இருந்தே தங்கள் இருதயங்கள் கலங்கினதை அவள் வாயாலே சாட்சி சொல்லுகிறாள். தேவனுடைய செய்கைகள் அநேகர் எல்லாருடைய இருதயத்தையும் கலக்கி பயத்துல இருக்கிறோம், நான் தேவனுக்கு கீழ்ப்படிவதா ராஜாவுக்கு கீழ்ப்படிவதா என்று வரும்போது தேவனுக்கே கீழ்ப்படிவேன் சொல்லி தேவனுடைய ஆண்டவர வேலைக்காரர்களை பாதுகாத்த ராகாப்பனுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமாய் தேர்ந்திருக்கின்ற காலை வேளையில தகப்பனே, உம்முடைய கிருபையை உலகத்துக்கு கீழ்ப்படிவதா இல்லை மாம்சத்துக்கு கீழ்ப்படிவதா தேவ வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் கீழ்ப்படிவதா என்றுள்ளதை நாங்களே சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் எங்களை ஆராய்வதற்கும் ஆண்டவரை அவள் தன்னுடைய வருமானமே பாவத்தில் உண்டாயிருந்தது. அப்படி இருந்து ராஜ கட்டளை அல்ல, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவ சித்தத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்த ஒரு ராகாப்பனுடைய அனுபவங்களை சிந்தித்து ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில சாட்சியின் அடையாளத்தை உருவாக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் அதை செய்கிற ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள், இதை அதிகமாய் சிந்திக்கவும் சாட்சியின் அடையாளங்கள் ஏற்பட வேண்டும். என் வாழ்க்கை சாட்சியாகவே இருக்க வேண்டும். என் வாயின் சாட்சி அல்ல, சமூகம் கொடுக்கிற சாட்சி என்னில நிலைபெற வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் ஆண்டவரே யோசுவாவினுடைய திறமை ஆண்டவரே அவனுக்கு கீர்த்தியை புகழ்ச்சியை சமூகத்துல கொண்டு வந்தது என்று பார்த்தது போல இந்த நாளில எங்களுடைய பொறுமை என் சாட்சி உமக்கு மகிமையை கொண்டு வர நாங்கள் ஒரு பாத்திரமாய் தீர வேண்டும் என்று சமர்ப்பணம் அடியனிலும் அடியார்களையும் ஏற்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஜெபிக்கிறேன். சபைக்காய் ஜெபிக்கிறேன். சபையில் எல்லா நிலைமையில் உள்ள பிள்ளைகளுக்காக, வாலிபங்களுக்காய், முதியோர்களுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே குடும்பஸ்தர்களாய், ஆண்டவரே தேவை நிறைந்து நின்ற எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வியாதியில இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க ஜெபிக்கிறேன். அதுபோல கர்த்தாவே இந்த சபையை குறித்து உடைய திட்டத்தை நிறைவேற்றும், ஆத்மா ஆதாயத்தை உருவாக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் வறுமையான ஒரு கூட்டமாய் அல்ல, உம்முடைய மகிமையை காண்கிற கூட்டமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்க நல்ல பிதாவே, ஆமென்.